பராசக்தி சித்தர் பிறகு நினைக்கிறோம். ஆதி பராசக்தி ஏற்கு தைரியத்தில் நினைச்சு நீங்களும் வாழணும், நல்லா இருக்கணும்னு ஆசை உண்டு. அமைதி கொண்டு ஓம் சக்தி. ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். தாயோடு இறையில் பயணம் செல்கிறது குழந்தை. எங்கே ஏற வேண்டும், எங்கே இறங்க வேண்டும் என்ற கவலை குழந்தைக்கு இல்லை. தாயின் மடியில் அது சுகமாக தூங்கியபடி வருகிறது. பல மணி நேரம் கழித்து குழந்தை விழித்தெழுந்து கொள்கிறது. இதற்கிடையில் உள்ள பல மைல் தூரத்தையும் குழந்தை கடந்து வந்துவிடுகிறது. அதுபோல அம்மாவை சரணடைந்து உங்களை ஒப்படைத்து விடுங்கள். எங்கே இறங்க வேண்டும் என்பது தாயின் கவலை. குழந்தை தூங்கியபடியே வந்தாலும் எத்தனையோ மைல் தூரத்தை கடந்து வந்து விடுகிறது அல்லவா? அதுபோல அம்மாவை பற்றி கொண்டால் எங்கே நம்மை அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதை அவள் பார்த்து கொள்ளப் போகிறாள். தீர்மானிப்பது அவள் பொறுப்பு. உங்களுக்கு ஏன் அது பற்றி அக்கறை என்று கேட்டார். அவர் எடுத்துக்காட்டிய விளக்கம் அவனுக்கு மட்டும்தானா? நம் எல்லோருக்கும் அந்த விளக்கம் பொருந்தும் அல்லவா? ஒரு பக்தரின் மனக்குமரல். அம்மா எனக்கு எந்த அனுபவமும் கொடுப்பதில்லை. பலருக்கும் பல தெய்வீக அனுபவங்கள் கிடைக்கின்றன. என்னை கவனிக்க மாட்டேன் என்கிறாள். அம்மா எனக்கு என்ன செய்ய நினைத்திருக்கிறாள்? அது மட்டும் எனக்கு தெரிய வேண்டும். நாகப்பட்டினம் சாமியார் அம்மா பக்தர். அவரிடம் சொல்ல அவர் சொன்ன பதில். சற்று நேரம் மௌனத்துக்கு பிறகு சாமியார் சொன்னார், அப்பா, உன்னுடைய விவகாரம் அம்மாவின் கான்ஃபிடென்ஷியல் ஃபைலில் இருக்கிறது. அதை எடுக்க எனக்கு உத்தரவு இல்லை என்று சொல்லிவிட்டார். அம்மாவின் பெருமைகளை, அம்மாவின் புகழை மேடையில் பேசுவது, எழுதுவது ஒரு வகை தியானம்தான். அம்மா நமக்கு இட்ட கட்டளையை ஒழுங்காகச் செய். அதுதான் உனக்கு அம்மா காட்டியுள்ள வழி. அதை பற்றிக் கொண்டு ஒழுங்காக செய்தால் போதும் என்றார். ஓம் சக்தி.